ஹே காய்ஸ் வெல்கம் டு சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்கோடைய வியூ பார்க்கலான்னு வந்தாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து எப்போ போல மொட்டை மாடிலாம் வச்சிருக்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் கீழே வச்சிருந்தேன், திரும்ப மொட்டை மாடி ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு இருந்த எல்லா ஃபிஷஸ் இதில் போட்டேன். ஸோ நம்மகிட்ட எக்கச்சக்கம் இருந்துச்சு, பீட்டாஸ்லாம் வெளியே கொடுத்தாச்சு. இப்போதைக்கு இதில் இருக்கிறது ஃபுல்லாமே கப்பீஸ் இருக்குது, மோலி இருக்குது, தென் என்கிட்ட ஒரே ஒரு கௌராமி இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு கௌராமி உள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கப்பீஸ் நிறைய குட்டி போட்டு வச்சுருக்குங்க ஃப்ரிட்ஜ் டேங்கில். ஸோ எக்கச்சக்கம் இருக்கப்படி இதெல்லாம் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. குட்டிங்க எல்லாத்தையுமே இப்போ செப்பரேட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக க்ரூம் பண்ணிட்டு சேல் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. ஸோ அப்படியே இருக்குது. ஸோ என்றைக்காச்சும் ஃப்ரீ டைம் மீன்ஸ் எப்படின்னா, ஸோ இதான் இப்போதைக்கு இன்றைக்கி திரும்ப நான் ஊருக்கு கிளம்பும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த இதெல்லாம் வீடியோஸ் எடுக்க முடியாது. அதனால தான் சரி வீட்டுக்கு வந்த அன்றைக்காவது ஏதாவது 2 ஷார்ட்ஸ் எடுத்து போடலாமேன்ட்டு தான் நேற்று ஒன்று அப்லோட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாக்ஸ் டெயில் எக்கச்சக்க இருக்கிறனால ஃபிஷ்ஷஸ் அவ்வளோவா கண்ணுக்கு தெரியாது. ஸோ நிறைய வித்தியாசமான கப்பீஸ் நிறையவே கிடக்குது. தென் மோலியும் இருக்குது, வித்தியாசமான பேட்டர்ன்ஸில் கிடக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு கௌரமி இருக்கும், அவ்வளோதான் மக்களே. ஸோ நிறையவே குட்டி இருக்குது, கப்பீஸ் குட்டி. தென் இன்னொரு நல்ல விஷயம், நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நாளாக ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. பட் வீடியோஸ் போட முடியலங்கிறதான் ஒரே வருத்தம். ஸோ ஃபிஷ்ஷஸ் தவிர்த்து வேறு எதுவும் வீடியோஸ் போடலாமா அப்படி ஏதாவது சஜஸ்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். எதாவது நல்லதாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். ஸோ பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்குது ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாக. ஸோ ஃப்ரிட்ஜ் டேங்கில் வச்சோன்னா கையெல்லாம் வச்சா பயப்பட மாட்டேங்காங்க. அவங்க பாட்டு இருந்தால் வந்துட்டு அவங்க பாட்டு சாப்பிட்டு ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஓகே அதான். ஸோ வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்குது ப்ரோ, இதெல்லாம் பண்ணுங்கள் ஏதாச்சும். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்க, அதை பற்றி நான் வீடியோ போடேன். ஃபிஷ்ஷஸ் கையில் இல்லைனாலும் அதை பற்றி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம், அதை தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு ஃபிஷ்ஷஸில், அதெல்லாம் பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், இல்லை அதுக்கு வீடியோ போடுறேன், ட்ரை பண்ணுறேன். தென் ஃபிஷ்ஷஸ் தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணலாம் ப்ரோ, ஸோ இதை பற்றி பண்ணுங்கள் அதெல்லாம் அதாவது மீன்ஸ் ஃபிஷ்ஷஸ் தவிர்த்து வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்லுங்கள், அதையும் பண்ண ட்ரை பண்ண மக்களே. ஓகேயா? ஸோ ஓகே காய்ஸ், இந்த ஷார்ட்ஸ் இவ்வளோ தான். பாருங்கள் எக்கச்சக்கம் வச்சுருக்காங்க மீனுங்க உள்ளே வந்து என் கையில் தான் இந்த ஸ்கின்ஸ் டெட் செட்ஸ்லாம் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ஓகே காய்ஸ், இதே மாதிரி நல்லபடியாக இருக்கட்டும். இதையும் அப்படி மூடி வச்சுட்டு போயிடறேன். அடுத்து எப்போ வரணும் அன்றைக்கி தான் அதை பார்க்க முடியும். ஓகே மக்களே, டாடா பை, சி யூ நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம். இந்த பாருங்கள் குட்டி ஐ இதாக இருக்காங்க பாரு. ஓகே பாய் சி யூ, பாய் பார்க்கலாம்.